ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 ஸ்டெப்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சியை கிராக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தாலுமே இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை அச்சீவ் பண்ணவங்க தான் லாஸ்ட்டாக சர்வீஸில் இருப்பாங்க. ஸோ வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச உடனேயே உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எதனால இந்த ஜேர்னி, நம்ம எதுக்கு இந்த ஜேர்னியை சூஸ் பண்ணியிருக்கோம். வேலை செய்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் எத்தனையோ வழி இருந்துமே நம்ம ஏன் ஒரு அரசு வேலையை தேர்ந்தெடுத்திருக்கோம், இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்கணும். அப்போ தான் நம்ம படிக்க வேண்டியது என்ன, நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம நிறையா விஷயங்கள்னால இந்த ஒரு ஜேர்னியை சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் காரணத்தை சொல்ல முடியாது. நிறையா பேர் திருமணமானவங்களாக இருப்பீங்க. உங்களுக்குன்னான மரியாதை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னா என்ன மற்றவங்க மதிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி படிக்க வந்திருக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. நான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ படிக்கிறேன் அப்படிங்கிற காரணம் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி நான் தான். அப்போ நான் ஒரு நல்ல வேலைக்கு போனால் என்னை பார்த்து எனக்கு அடுத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, சமுதாயத்தில் இருக்க மற்ற சொந்தக்காரங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி படிக்க வருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த காரணத்தை நீங்கள் மறக்காமல் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு லாங் டேர்ம் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. படித்த உடனே எக்ஸாம் எழுதின உடனே சர்வீஸ் அப்படி இருக்க போகிறதில்ல. நிறைய நம்ம கற்றுக்கணும். மக்களோட மக்களாக நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் செய்ய போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய குணத்தை நம்ம மேம்படுத்தினா மட்டும்தான் நமக்கு சர்வீஸ் கிடைக்கும். அந்த ஒரு மேம்பாடுக்கான காலகட்டம் தான் இது. அதனால தான் எல்லாருக்குமே இது டைம் எடுக்குது. குறைஞ்சது ஒரு வருஷமாச்சும் டைம் எடுத்து தான் நம்மளால் சர்வீஸ் போக முடியும். இது மினிமம். இது ரொம்ப கம்மி பேர் தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாருமே ஒரு 3 வருஷம் 5 வருஷம்குள்ளே தான் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு மேலேயும். அது அவங்களுடைய மேம்பாட்டை பொறுத்து. தன்னைத்தானே எப்போ பர்சனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த சர்வீஸ் நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்க உள்ளே வந்த உடனே நம்ம என்ன துறை வேணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாமல் ஒரு 3 மாதம் பேங்கிங் படிப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் எஸ்எஸ்சி படிப்பாங்க. அதுக்கடுத்து சரி ஓகே ரயில்வேஸ் படித்து பார்ப்போம்னு படிப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, இப்படி மாறி மாறி படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன படிக்கணும், எதில் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்காம. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரயில்வேஸ் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் இந்தியா அளவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டிலேயே வேலை போட்டாலுமே அது ஒரு ட்ராவல். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ ட்ராவலிங் பிடிக்குமா, நமக்கு அது வருமா, இந்த மாதிரி இப்போ இந்த சர்வீஸ் வாங்கின எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச துறையில் படித்து போயிருப்பாங்க. எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதான் பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற துறையோட சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் தான் அடிப்படை. நமக்கு எக்ஸாம் வைக்க போகிற எக்ஸாம் கமிட்டிக்கும் நமக்கும் நடுவில் பிரிட்ஜாக இருக்கிறது சிலபஸ். அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது சிலபஸை வச்சு தான். அப்போ சிலபஸில் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுருக்கணும். மொபைலில் பார்க்குறது, டேபில் பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் சிலபஸை எப்போவுமே பிரிண்ட் போட்டு கையில் வச்சுருக்கணும். அதை என்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிற கோட் அப்போ தான் உங்களால் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு பிஒய்க்யூ. எடுத்த உடனே அப்படியே புக்கு வாங்கி உட்காந்து படிக்க ஆரம்பிக்காமல் சிலபஸை டெய்லியும் ஒரு 5லேருந்து 10 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணணும். மனப்பாடம் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ரீட் தான் பண்ண சொல்கிறேன். ரீட் பண்ண காலப்போக்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம் ஆயிரும். அப்போ தான் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட்லேருந்து டைவர்ட் ஆகாமல் கரெக்டாக படிப்பீங்க. இப்போ சிலபஸை நீங்கள் எடுத்தாச்சு. அடுத்தது பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ டெல்லி சுல்தானியர்கள் படிக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை. லிட்டரரி சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இலக்கிய சான்றுகள் இருக்கும், கல்வெட்டுகள் இருக்கும், நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய அரசர்கள் பற்றி வரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா நம்ம அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி படிப்போம். ஏன்ஷியன்ட் மெடிவலுக்கு புக் வாங்கி படிப்போம். அப்போ எல்லாமே தேவையா, சிலபஸில் என்ன இருக்குது, சிலபஸில் இருக்கிறத எப்படி டீகோட் பண்ணி படிக்கிறது, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் டீகோட் கரெக்டாக பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 2023 படிக்கிறது நல்லது. 2023 நடந்த எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்குமே நமக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது காமன் தான். அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். 100 கேள்விகளில் 75 ஜிஎஸ் இருக்கும், 25 மேக்ஸ் இருக்கும். இது காமன் எல்லா எக்ஸாமுக்குமே. இது உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தும். இதை நீங்கள் எடுத்து பார்த்து படிக்கணும். ப்ரீவியஸ் இயருக்கு நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் டாப்பிக்கை டீவியேட் ஆகாமல் படிக்க முடியும்.
அடுத்து மூணாவது சோர்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்ஸாம் கமிட்டியுமே இந்த பர்டிகுலர் புக்கு தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லலை. நம்மளாவே அசியூம் பண்ணி படிக்கிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கூல் புக்கை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனால் கேள்விகள் நமக்கு எங்கேருந்து வருதுங்கிற அனலைசிஸ் வச்சு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பள்ளி பாட புத்தகங்கள்னு நம்மளாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட டேரெக்டாக அதை சொல்ல கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல் புக்குக்கு. 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்ததுக்கு அப்புறம் குரூப் 2 இல்லை குரூப் 1க்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது வெளியில் அவுட் சோர்ஸ் புக்ஸ். நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கணும், கண்டென்ட் படிக்கணும். இப்போ குரூப் 2 குரூப் 1லாம் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பள்ளி பாட புத்தகங்களோட கண்டென்ட் நமக்கு பத்தாது. அதனால தான் அவுட் சோர்ஸோட கண்டென்ட்டும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது 4வது, இப்போ நம்ம படித்தாச்சு, சிலபஸ் எடுத்து படித்தாச்சு, சிலபஸில் வர கண்டென்ட்டுக்காக புக்கு படித்தாச்சு, அதுக்காக அவுட் சோர்ஸும் படித்தாச்சுன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதான் 4th ஸ்டெப். அப்படியே நம்ம வந்து நாவல் படிக்கிற மாதிரி, கதை படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது எதையுமே உங்களால் ரீகால் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு எக்ஸாம் அப்படின்னு உட்காடுறீங்கன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எது உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணவே இல்லை. திருப்பி 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 ரிவிஷன் பண்ண தான் டாபிக் பார்க்க இதுவா இது அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட முடியும். ரிவிஷனே பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த கண்டென்ட்டுமே ஞாபகத்தில் வராது. அதிகமாக படிக்கிறமோ கம்மியாக படிக்கணுமோ ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து நம்ம இப்போ 5th பாயிண்ட்டை பார்க்குறோம். 5th பாயிண்ட்டு ஸ்மார்ட் ஒர்க். மேலே சொன்ன 4 பாயிண்ட்டில் நீங்கள் தெளிவாக இருந்தாலே ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஆன்லைனோ ஆஃப்லைனோ ஒரு கோர்ஸ் வந்து சேரணும். யூடியூப்லேயே எனார்மஸ் வீடியோஸ் இருந்தாலுமே கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லாட்டி படிப்பீங்க, கண்டிப்பாக டெய்லியும் படிப்பீங்க, ஆனால் அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்காது. பிச்சு அங்கே எங்கே படிச்சுட்டு இருப்பீங்க. கோர்வையாக இதுக்கடுத்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்காது. ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்க ஒரு அகாடமியில் சேர்ந்து படித்தா மட்டும்தான் பிகினருக்கு வந்து இதில் ஒரு ஐடியாவே கிடைக்கும். இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. இங்கே உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்துடும். மெயினாக இங்கே வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஷெடியூல் போட்டு படிக்கிறது. லாஸ்ட் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த். இவ்வளவும் நம்ம பண்ணினாலுமே நமக்கு சுற்றி இருக்கிற ப்ரெஷர் இருக்கும். ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், இன்னமா படிச்சுட்ருக்க, இன்னமா நீ வேலைக்கு போகல, என்ன தான் பண்ணலான் இருக்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நோயின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது நம்ம காதில் விழுகும்போது என்ன ஆகுது, ரொம்ப வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னப்பா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே, இன்னும் படிச்சுட்ருக்கேனே, இன்னும் வேலைக்கு போலையே. பட் நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்போ ரீகால் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, எதுக்காக இந்த வேலை, நானுன்னு ரோட்டில் நடந்து போனால் இவங்க இந்த வேலை பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்க பெருமையாக நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துல என்ன நான் வந்து உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸை நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்துடும். சுற்றி இருக்கவங்க யார் என்ன பேசினாலுமே நீ பாட்டில் பேசிட்டு போ, உனக்கு என்ன, உனக்கு தெரியும், எனக்கு என்ன, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துடும். அந்த ஸ்ட்ரென்த் உங்களை மேலே சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ண வைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடிஷ்னலாக இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் டெய்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. அது என்னங்கிற ஷெடியூல் டீட்டெயில்ஸும் டெலகிராமில் இருக்குது, யூடியூப் வீடியோலையும் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டடி டிப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பார்த்தா நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் டெலகிராமில் இருக்குது, அதே மாதிரி யூடியூப்பில் இருக்குது. என்னங்கிறத விசிட் பண்ணி பாருங்கள். செப்பரேட்டாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் அப்படிங்கிறது தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே செப்பரேட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.